Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மாம்பழ விவசாயிகள் விடியா அரசின் அலட்சியத்தால் கண்ணீர் வெடிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் 15,000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் மாங்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்டாலின் அரசு அவற்றிற்கு விலை நிர்ணயிக்காத நிலையில் அவற்றிற்கு உரிய விலை கிடைக்கவில்லை. இதனால் ஒருபுறம் மாங்கனிகள் தோட்டத்திலேயே பழுத்து அழுகி வீணாகி வருவதுடன் தனியார் மாங்கூழ் நிறுவனங்கள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்து ₹5 வரை மட்டுமே விலை நிர்ணயம் செய்துள்ளதால் விவசாயிகள் பெருத்த நஷ்டமடைந்து கண்ணீர் சிந்துகின்றனர். ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட 9வது வார்டில் சுகாதார வசதியின்றி செயல்படும் அங்கன்வாடி மையத்தால் குழந்தைகள் கடும் அவதியடைந்துள்ளனர். ராசாம்பாளையத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் 28 குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த மையத்தில் உள்ள சிறிய இடத்தில் குழந்தைகள் படிப்பது மற்றும் உறங்க வேண்டியுள்ளது. மேலும் குழந்தைகள் சிறுநீர் கழிக்க திறந்த வெளியை பயன்படுத்துவதால் அருகில் உள்ள சாக்கடையில் விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் குழந்தைகளின் உயிரோடு விளையாடாமல் அங்கன்வாடிக்கு நிரந்தர கட்டிடம் கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கடைநிலை ஊழியர்களை திடீரென பணி நீக்கம் செய்து வாய்மொழி உத்தரவிட்டிருப்பது ஊழியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பல்கலைக்கழகத்தில் தினக்கூலிகளாக 250க்கும் மேற்பட்டோர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களில் 100 ஊழியர்களிடம் பணி செய்வதற்கான தினசரி ஒப்பந்த கையெழுத்து வாங்க வேண்டாம் என வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திடீர் பணி நீக்கம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பூரில் பாறைக்குழியில் குப்பைகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குப்பை லாரியை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாநகர பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கடந்த 1 மாத காலமாக நெருப்பெரிச்சல் பகுதியில் உள்ள பாறைக்குழியில் கொட்டப்பட்டு வருவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே பாறைக்குழியில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி வணிகர்கள் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் குப்பைகளை கொட்ட லாரி வந்ததால் அதனை சிறைப்பிடித்தனர்.